பாமக நிறுவனர் ராமதாஸ் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரடியாக காண்போம். இந்த திட்டத்தை எப்போ நிறைவேற்றிடணும். திமுக அரசும் அண்ணா திமுக அரசும் நிறைவேற்றியிருக்கணும். ஆனால் இவங்க நிறைவேற்றல. 2010 திமுக இதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப வாக்குறுதி கொடுத்த மாதிரியே கொடுத்தாங்க. இப்ப சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்ல கொடுத்தாங்கல்ல, அது மாதிரியான வாக்குறுதி அப்பவும் கொடுத்தாங்க திமுக 2010. 2011 அதை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க அதுக்கான நிதியை ஒதுக்கல, கெசட்லயும் பதிவாகல. இப்ப இந்த இடைக்கால பட்ஜெட்ல சும்மா சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் செய்ய போறதில்லை, அதற்கான நிதியும் ஒதுக்கப்படும். இது சம்பந்தமாக எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அந்த உண்ணாவிரதம் இருக்கின்ற இளைஞர்களை பார்த்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விட்டார். நானும் என்னுடைய வீட்டில் இருந்த தொலைபேசியில் அவர்களோடு பேசி உண்ணாவிரதத்தை கைவிடச் சொன்னேன். இன்றைக்கும் உண்ணாவிரதம் கைவிடவர்கள் தொடர்ந்து. அதனால இன்றைக்கும் உங்கள் மூலமாக பத்திரிகை வாயிலாக அந்த இளைஞர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிர். அதனால அவங்க உண்ணாவிரதத்தை கைவிடணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி மே மாதம் மலரும் போது நிச்சயமாக இந்த திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இதை நிறைவேற்றுவோம். அதனால அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிடணும். இன்னொரு கொடுமை, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிறதுன்றது சாதாரணம் இல்லை. அவ்வளவு பெரிய கஷ்டம். 2009 பேட்ச் இந்த ஹரிஷ் என்றவர் கர்நாடக மாநிலம் பூர்வீகம் சொல்றாங்க. அவரு தற்கொலை பண்ணிட்டு இருக்கார். இதற்கு காரணம் சொல்றாங்க மன உளைச்சல். இதற்கு முன்னால காவல்துறை தலைமை பொறுப்பில் இருந்தவர் கொடுத்த ஒரு தாங்க முடியாத ஒரு மன அழுத்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல. ஒரு சாதாரண காரணம், தமிழ் இதில் பரீட்சையில் பாஸ் பண்ணலை அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக அவர் கொடுக்கலன்றதுனால விரக்தியில் அவர் பிடிக்க ஆரம்பிச்சார். அதனால இது மாதிரி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டினுடைய நிலவரம். அடுத்தது கெயில் பிரச்சனை. 6-7 மாவட்டங்களை பாதிக்கிற இந்த பிரச்சனை. 5000 விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இந்த கடைசி சுப்ரீம் கோர்ட்ல இந்த கடைசி நாள் விவாதம் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரச்சனை வரும்போது ஒரு நல்ல ஒரு சீனியர் கவுன்சிலர் வச்சு வாதாடி இருந்தால் தமிழக அரசு வாதாடி இருந்தாங்கன்னா இது நமக்கு விவசாயிகளுக்கு சாதகமா இருந்திருக்கும். ஆனால் அதை செய்யல. அதனால